வித்தியாசமான மம்முட்டியை பார்க்கறதுக்கு தயாராகும் ரசிகர்கள். மலையாள மொழி தான் மம்முட்டிக்கு தாய்மொழி. அப்படி இருந்தாலும் இந்திய அளவில் அவரை தெரியாத ஆளுங்க யாருமே இருக்க முடியாது. தன்னோட 20 வயதில் சினிமா துறைக்குள்ள நுழைந்தவர் அவர். 52 வருடங்களாக தன்னோட 72 வயதிலும் சுறுசுறுப்பாக சினிமாவில் சுழன்று கொண்டிருப்பவர். மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆங்கிலம், இந்தி அப்படின்னு 400க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து முடிச்சிருக்காரு. பூதகாலம் அப்படின்ற படத்தை இயக்கிய ராகுல் சதாசிவம் இயக்கும் 2வது படம் பிரம்மயுகம். இந்த படமும் அமானுஷ்யம் மற்றும் திகில் கலந்த படமாக தான் உருவாகிருக்கு. மலையாளம் மட்டும் இல்லாமல் தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி ஆகிய மொழிகள்லையும் இதை வெளியாக இந்த படத்தோட அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த அறிவிப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதமே வெளியிடப்பட்டது. ஆனால் படப்பிடிப்பு 2023ஆம் ஆண்டு ஆகஸ்டில் தான் தொடங்குச்சு. படப்பிடிப்பு தொடங்கிய நேரத்தில் வெளியிடப்பட்ட பிரம்மயுகம் படத்திற்கு போஸ்டர்கள் ரசிகர்கள் மத்தியில் ரொம்பவே வரவேற்பு பெற்றிருந்தது. இருள் சூழ்ந்த ஒரு வீட்டின் முன்பாக தீப்பந்தத்தை பிடித்தபடி ஒருவர் செல்வது போன்ற, அந்த வீட்டை சுற்றி ஆவிகள் அலைவது போன்றும் ஒரு போஸ்டர் இருந்தது. அடுத்ததாக கடந்த செப்டம்பர் 7ஆம் தேதி மம்முட்டி 72வது பிறந்த நாள் அன்னைக்கு மற்றொரு போஸ்டர் வெளியிடப்பட்டது. இந்த படத்தோட ஒரு இருக்கையில் வேட்டி உடுத்தி மேல் சட்டை அணியாமல் கழுத்தில் ஒரு சின்ன மாலையோட ருத்ராட்சம் தவணும் ஒரு விதமான புன்னகையோட மம்முட்டி காட்சியளித்தார். கருப்பு வெள்ளையில் வெளியிடப்பட்ட அந்த படமும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர வைத்திருக்குன்னே சொல்லலாம். இந்த நிலையில் சமீபத்தில் ஒரு போஸ்டர் வெளியிடப்பட்டது. தலையில் கொம்பு வைத்த கிரீடத்தோட வாயில் 2 கோரப்பற்கள் இருப்பது போன்ற தோற்றத்தில் மம்முட்டியோட படம் வெளியாச்சு. கேரளாவோட இருண்ட காலத்தை சொல்லும் படமாக இது இருக்கும் அப்படின்னும் படத்தின் இயக்குனர் ராகுல் சதாசிவம் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தார். மேலும் இது அமானுஷம் திகிலை வேறு கோணத்திலும் எடுத்து செல்லும் படமாக இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இந்த படத்துக்காக இதுவரைக்கும் வெளியிடப்பட்ட 3 போஸ்டர்களும் அதை உறுதிப்படுத்தியிருக்கு. இந்த படத்தோட நாயகன் மம்முட்டி அப்படிதான் எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த நாயகனுக்குள்ள ஒரு எதிர்மறை குணம் இருக்கும் வகையில் இந்த கதாபாத்திரத்தை உருவாக்கியிருப்பதாக சொல்லப்படுது. அதனை பிரம்மயுகம் தி ஏஜ் ஆஃப் மேனஸ் அப்படின்ற இந்த படத்தையும் தலைப்பு உறுதிப்படுத்தியிருக்கு. மம்முட்டி இதுவரைக்கும் பல அமானுஷ்ய படங்களையும் நடிச்சிருக்காரு. அதில் அமானுஷ்யங்களில் இருந்த மற்றவர்களை காப்பாற்றுவதாக, ஆவிகளை விரட்டும் பாதிரியாகவும் பல கதாபாத்திரங்களில் அவர் நடிச்சிருந்தார். ஆனால் இந்த படத்தில் அவரால் தான் அமானுஷங்களே நடைபெறுவது போல கதை அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பலரும் கருத்து தெரிவித்திருக்காங்க. இது ஒரு விதமான மம்முட்டியை பார்க்க நமக்கெல்லாம் ஒரு ஆவலை தூண்டும். அந்த அளவுக்கு ரசிகர்களும் ரொம்பவுமே எதிர்பார்த்துட்ருக்காங்க.